வணக்கம். என்னென்ன ஹேர் டைப்பு, எப்படி எப்படிலாம் ஹேர் ஆயிலை வந்துட்டு வீக்லி ரொட்டீனாக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்த்தேங்க இன்னைக்கு. ஏன்னா நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு ஹேர் வந்துட்டு நார்மல் ஹேர்னு சொல்லியிருக்காங்க, இல்லை ஆயிலி ஹேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு சொல்லலாம் தான் எனக்கு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நார்மல் டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்கு, ஹேர் இருக்குன்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து யூஸ் பண்ணலாங்க. ஒருவேளை உங்களுக்கு சைனஸ் அது மாதிரி ப்ராப்ளம் இல்லைன்னா நைட்டே வந்துட்டு ஓவர் நைட்டே தலைக்கு தேய்ச்சிட்டு கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சிட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சிடலாம் நீங்கள். இதே வந்து ஆயிலி ஸ்கேல்ப்பு ஹேர் டைப் இருக்குன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். நைட்டு வந்து ஊறச்சு தான் நம்ம வந்து குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஆயில் எப்போதும் போல் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லைட் மசாஜ் கண்டிப்பாக தேவைங்க. அதுக்கப்புறம் குளிச்சிடலாம். தலைமுடி ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு டேண்ட்ரஃப் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து கம்மியாகுங்க, ஹேர் ஃபாலும் கம்மியாகும். என்னென்னா நைட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹேர் ஆயில் எடுத்து வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் என்ன பண்ணுறீங்க, ஹாட் டவல் எடுத்து கொஞ்சம் ரேப் பண்ணிக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. மெயினாக ஜிம் போயிட்டு வரோம், நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப வந்துட்டு ஸ்வெட்டாக இருக்குன்னா அந்த டைம் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணிட்டு குளிக்காதீங்க. டஸ்ட்டில் நம்ம ரொம்ப போயிட்டு வரோம் அப்படின்னா அப்பவும் வந்து ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. டேண்ட்ரஃபை இதை ரொம்ப அதிகப்படுத்துங்க. திருப்பியும் சொல்கிறேன், சைனஸ் இருக்கவங்க, குளிர்ச்சியான உடம்பு இருக்கவங்க நைட்டு தயவுசெய்து ஆயிலை தடவிட்டு படுக்காதீங்க. இன்னும் அது வந்துட்டு உங்களோட சைனஸை வந்து கூட்ட தான் செய்யும். நன்றி, வணக்கம்.